மீனாட்சி மிஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு மீனாட்சி மிஸ் குக்கிங். இங்கே நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல்னால இன்றைக்கி எல்லா பலகாரங்களும் செய்ய போகிறாங்க. வாங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்ப்போம். முதல்ல ஸ்வீட் பண்ணுவோம். அடுப்பை பற்ற வச்சு வானொலி போட்டிருக்கோம். வானொலி வச்சு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கோம். நெய் சூடாகிட்டு இப்போ முந்திரி பருப்பும் திராட்சையும் வறுத்து எடுத்துப்போம். பொன்னிறமாக வறுத்துங்க. எடுத்துப்போம். இப்போ திராட்சையை வறுத்துப்போம். இதை வறுத்தாச்சு. பாசிப்பருப்பை 200 கிராம் வேக வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இந்த பதத்தில் இருக்கும். இப்போ திரும்பி அடுப்பு பற்ற வச்சு வானொலி போட்டு நெய் 2 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கோம். நெய் சூடானோன்னா அரைச்சி வச்சுருக்க பாசிப்பருப்பை சேர்த்துப்போம். வேக வச்சு அரைச்சி வச்சுருக்குது. சேர்த்துங்க. கெட்டி பிடிக்காமல் நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுருக்கோம். நல்லா கிளறுங்க. கெட்டி பிடிச்சிட கூடாது. இப்போ 200 கிராம் பாசிப்பருப்புக்கு 300 கிராம் ஜீனி சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா கிளறுங்க. தண்ணி விடாமல் கிளறிருக்கோம். ஜீனி இருக்க தண்ணியே இதுக்கு போதுமானது. இப்போ ஏலக்காய், நுணுக்கி வச்சுருக்க ஏலக்காய் சேர்த்துப்போம். தேவையான அளவு ஃபுட் கலர் சேர்த்துப்போம். சேர்த்து நல்லா கிளறுங்க. விடாமல் கிளறுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு திரண்டு வரும். இது மாதிரிக்கா முந்திரி பருப்பு திராட்சை சேர்த்துப்போம். தேவையான நெய் சேர்த்துப்போம். சுவையான திருவையாறு அசோகா ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்தது தட்டையும் சீடையும் பண்ண போகிறோம். 1 கிலோ அரிசியை பச்சரிசியை 1.5 மணி நேரம் ஊற வச்சு அதை தண்ணியை வடிகட்டிட்டு உலர்த்திருக்கோம். உலர்த்தின பிறகு மிஷினில் கொடுத்து அரைச்சிருக்கோம். அரைச்சிட்டு அதை திரும்பி ஜல்லடை வச்சு சலிச்சிட்டு திரும்பி வானிலையில் போட்டு வறுத்து எடுத்துட்டு மறுபடியும் ஒரு முறை சலித்து எடுத்துருக்க மாவு இது பாருங்கள். இது ஒரு 200 கிராம் உளுந்த மாவு. உளுந்தை வறுத்துட்டு அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ தட்டை செய்வோம். முதல்ல இந்த கப்பால் ஒரு 3 கப்பு மாவு எடுத்துக்கிறேன். இந்த மாவுலேருந்து 2 3 கப்பு எடுத்துக்கிட்டோம். கடலைப்பருப்பு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. தட்டி வச்ச பூண்டு, ஒரு பூண்டு முழுசாக உள்ள பூண்டை தட்டி எடுத்து இதில் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை, மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் பெசரி விடுங்க. உப்பு தேவையான அளவு உப்பு. தண்ணி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பெசருங்க. சிறிதளவு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன்.
சிறிதளவு எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் இட்டு பிசைஞ்சிருக்கோம் சாஃப்டாக வரதுக்காக. இதுமாதிரி உருண்டைகளாக உருட்டி வச்சுங்க. ஒரே சைஸ் உருண்டைகளாக உருட்டி வச்சுங்க. இப்போது ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு ஜவுத்தாள் பேப்பர் எடுத்துக்கிட்டு எண்ணெய் தடவிக்கிங்க. எண்ணெய் தடவி உருட்டி வச்சுருக்க உருண்டையை வச்சு அதை ஒரு கிண்ணம் மாதிரி எடுத்து அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஈவனாக ப்ரெஸ் பண்ணுங்கள். எல்லா கார்னரு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும் சைஸு. இது மாதிரி எல்லா உருண்டைகளையும் தட்டி வச்சுருக்கோம். அடுப்பை பற்ற வச்சு வானிலை போட்டிருக்கோம். வானிலை சூடான எண்ணெயை விட்டுருக்கோம். எண்ணெயை சூடாகிட்டு இப்போ 2 2 பொரிச்சு எடுப்போம். மறுபடிப்பான தட்டை ரெடி ஆகிடுச்சிங்க. இருக்கிறத மற்றதையும் 2 2 பிடிச்சி எடுத்துருங்க. சீடை செய்துப்போம். சீடைக்கு அரைச்சி வச்சுக்க மாவுலேருந்து 2 கப்பு எடுத்துக்கிறேன் நான் மாவு. ரெண்டு கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கேன். 1/4 கப்பு உளுந்து மாவு சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவி வச்சுருக்கோம். 1/2 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கிறோம். பட்டர் வந்து ஒரு 30 40 கிராம் அளவுக்கு உள்ள பட்டரை வந்து சேர்த்துக்கிறேன். சால்ட்டை சேர்த்துக்கிறேன். நல்லா பிசைங்க. வெள்ளை எள்ளு வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா பிசைஞ்சு விடுங்க. தண்ணியை தெளித்து லைட்டாக பிசைருங்க. லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும். இந்த பதத்தில் மாவு வந்த பிறகு சிறு சிறு உருண்டையாக உருட்டிங்க. எல்லாத்தையும் உருட்டிட்டோம். எல்லா மாவையும் அடுப்பை பற்ற வச்சு எண்ணெயை விட்டு எண்ணெயை சூடாகிட்டு இப்போ 2 2 போட்டு பொரிச்சு எடுத்துருவோம். எல்லாத்தையும் போட்டாச்சு. இது வெடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த பதத்தில் மாவு பிசைறீங்கன்னா வெடிக்கவே வெடிக்காது, வெடிக்காமல் வரும். சுவையான சீடையும் ரெடி ஆகிட்டுங்க. இப்போ எல்லா பலகாரங்களும் ரெடி ஆகிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அசோகாலேருந்து ஆரம்பிக்கலாம். சூப்பராக இருக்குது. அடுத்தது சீடையில் சீடை ரொம்ப சாஃப்டாகவும் மொறுமொறுப்பாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் தட்டை. தட்டை ரொம்ப சாஃப்டாகவும் நல்ல மொறுமொறுப்பாகவும் இருக்குது. நீங்களும் கிருஷ்ண ஜெயந்தியை பலகாரங்கள் செஞ்சு கொண்டாடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மீனாட்சி மிஸ் குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம மேலே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.